அடுத்ததாக கருத்துரைகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையிலே கருத்துரையை முதலாவதாக வழங்குவதற்காக இலங்கை சைவநெறி கழகத்தினுடைய தலைவர், பல அரும்பணிகளை ஆற்றி வருகின்ற மருத்துவர் கீனா பிரதாபன் அவர்கள் கருத்துரை ஆற்ற இருக்கிறார். அந்த வகையிலே இலங்கை சைவநெறி கழகத்தின் தலைவர் மருத்துவர் கீனா பிரதாபன் ஐயா அவர்களை கருத்துரை ஆற்றுமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறோம். எம்பலம் எல்லாம் வல்ல அருள்மிகு படவீரடை மடவாளமையுடனாய திருக்கேதீஸ்வர பெருமானுடைய திருவடி கமலங்களை பணிந்து கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சைவ சித்தாந்த துறை தலைவர் மற்றும் ஏனைய விரிவுரையாளர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சைவ சித்தாந்த துறையிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் அடியினுடைய வணக்கம். இலங்கை சைவநெறி கழகத்தின் தலைவர் என்கின்ற வகையில் இங்கே அடியேன் கருத்துரை ஆற்றுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய சைவ சித்தாந்த துறையினருக்கு அடியினுடைய நன்றிகளையும் பாராட்டி அடியினுடைய கருத்துரையை தொடங்குகிறேன். இதனை பவர்பாயிண்ட் பிரசன்டேஷனோடு தொடங்க விரும்புகின்றேன். எனவே என்னுடைய இந்த கணனியை உங்களோட எல்லோரோடும் பகிர்ந்து கொள்கின்றேன். அதற்குரிய அனுமதி டாக்டர் பாருங்க. என்ன பேர்ல இருக்கு டாக்டர்? ஈசான தேசியர் டாக்டர் கே பிரதாபன் என்று இருக்கு. ஓகே. சரி டாக்டர், நமஸ்காரம். கந்தபுராணத்தில் சைவ சித்தாந்தம் அப்படி என்கின்ற இந்த தலைப்பை பார்க்கும்போது இதிலே நாங்கள் ஈழத்து சைவர்கள் என்கின்ற நிலையிலே மிக முக்கியமாக இந்த கந்தபுராணத்தினுடைய சிறப்பு இந்த மண்ணிலே எப்படி போற்றப்படுகின்றது அப்படி என்கின்ற அந்த கருத்தை முதலிலே தெரிந்து கொண்டு நாங்கள் சைவ சித்தாந்தம் கந்தபுராணத்தினுடைய சைவ சித்தாந்தம் பற்றி அடியுடைய கருத்துரையை முன்வைக்க விரும்புகின்றேன். ஆறுமுக நாவலர் பெருமான் இந்த கந்தபுராணம் குறித்து குறிப்பிட்ட கருத்துக்களை இந்த நேரத்திலே நாங்கள் சிந்திப்பது சிறப்பாக அமையும் என்று கருதுகின்றேன். இந்தியாவிலே வித்துவான்கள் சைவ குருமார் முதலியோருள்ளும் கந்தபுராணம் முதலியன அறிந்தோர் சிலர். இத்தேசத்திலோ பெண்களுள்ளும் அவை அறியாதார் இலர். யாழ்ப்பாண சமயநிலை என்கின்ற அந்த நாவலர் பெருமானுடைய கட்டுரையிலே இந்த தகவல் இருக்கிறது. அதாவது இந்தியாவிலே வித்துவான்களாக இருப்பவர்களாயினும் சைவ குருமார்களாக இருப்பவர்களாயினும் அவர்களிலே கந்தபுராணத்தை தெரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் சிலரே. ஆனால் இந்த நாட்டிலே பெண்களுக்கு கூட கந்தபுராணம் மிக சிறப்பாக தெரிந்திருக்கின்றது அப்படி என்கின்ற கருத்தினை நாவலர் பெருமான் முன்வைக்கின்றார். ஏனெனில் அந்த காலத்திலே பெண்கள் பொதுவாக இல்லத்தரசிகளாகத்தான் இருந்தார்கள். அந்த நிலையிலும் கூட அவர்கள் கந்தபுராணத்தை மிக அருமையாக தெரிந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்திலே என்கின்ற அந்த செய்தி எங்களுக்கு இதனூடாக தெரிகின்றது. மேலும் இந்தியாவிலே சைவ சமயங்களுக்குள் சைவ சமயத்தில் உட்பட்டில்லாதவர்கள் பலரேயா. இவ்யாழ்ப்பாணத்திலே கிறிஸ்தவ மதத்தை புகுந்தவர்களும் சைவ சமயத்தில் உட்பட்டவர்கள் அறியராதலாகிய இத்துணை விசேடத்துக்கு காரணம்தான் என்னேயெனில் கூறுதும். எத்துணை காலம் திரும்பி திரும்பி படிக்கினும் கேட்பினும் எத்தனையும் தவிட்டாது தித்தி தமுதூரும் அது அற்புத அதிமதுர திவ்ய வாக்காகிய கந்தபுராணத்துள்ள பதியிலக்கண திருவிருத்தங்களை கேட்டல் சிந்தித்தல்களினால் இவர்கள் உள்ளத்தூட்டெடுத்த மெய்யுணர்வேயாம். அப்படி என்று நாவலர் பெருமான் கந்தபுராண சமயநிலையிலே விளக்குகின்றார். இதனை எங்களுடைய பண்டிதமணி, அதாவது நாவலர் பெருமான், நாவலர் என்றாலே அது எங்களுடைய ஆறுமுக நாவலர் பெருமானைத்தான் குறிக்கும், ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமானைத்தான் குறிக்கும். அதுபோல் பண்டிதமணி என்றாலே எங்களுடைய ஈழத்திலே போல்முத்து விளங்கிய பண்டிதமணி ஸ்ரீ கணபதி பிள்ளை பெருமானாரைத்தான் குறிக்கும். அவர் எழுதிய, அதாவது கந்தபுராணத்தினுடைய பதிப்புக்கு, வசன பதிப்புக்கு அவர் எழுதிய இந்த உரையைத்தான் நான் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றேன். எனவே நாவலர் பெருமானின் தெளிவான செந்தமிழ் நடைக்கும்
வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த பிடிப்புக்கு மூல ஊற்று கந்த புராணமே ஆகும் அப்படி என்பது பண்டிதமணியினுடைய கருத்து. அதாவது இலங்கை சைவ சமயம் சிறப்புற்றிருப்பதற்கு கந்த புராணம் ஒரு காரணம், கந்த புராணமே காரணம் அப்படி என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் இதனூடாக தெளிந்து கொள்ளலாம். எனவே கந்த புராணம் கச்சியப்ப சுவாச்சாரிய பெருமான் அருளிய கந்த புராணத்தினுடைய பிரமாணத்தன்மை, அந்த அளவைத்தன்மையையும் நாங்கள் தெளிந்து கொள்ளுதல் அவசியம். சொல்லிய புராணம தொகையுள் ஈசனை அல்லவர் காதைகள் அணைய செய்கையுள் நல்லென விரித்திடு நவகன் மாற்றிடும் இல்லது முகவனால் எடுத்தும் கூறுமே அப்படி என்பது அவையடக்கத்திலே கந்தபுராண கச்சியப்ப சிவாச்சாரிய பெருமான் அருளிய கந்த புராணத்திலே அவையடக்கத்திலே வருகின்ற பாடல். ஏனைய புராணங்கள், அதாவது புராணங்கள் 18 என்கின்ற போதும் அவற்றிலே பலவற்றிலே சிவபெருமானை விடுத்து ஏனைய தெய்வங்களையும் முன்னிலைப்படுத்தி கூறுகின்ற புராணங்கள் உண்டு. அவற்றிலே சிவபெருமானை பற்றி கூறுகின்ற புராணமே உயர்ந்த புராணம் அப்படி என்பது சைவத்தினுடைய நிலைப்பாடு. அந்த அளவை விடயத்தை கந்த புராணத்திலே கச்சியப்ப சிவாச்சாரிய பெருமானை அருளி இருக்கின்றார். அதற்கடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு இங்கு சிறப்பாக ஆய்வுரை ஆற்றிய தொடக்குரை ஆற்றிய பெருமக்கள் எல்லோரும் அருமையாக சொல்லி இருந்தார்கள் கந்த புராணத்தினுடைய அமைப்பு எல்லாவற்றையும். எனவே வடமொழி ஸ்காந்த மகாபுராணத்தில் இருக்கின்றதான் கந்த புராணம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, கச்சியப்ப சிவாச்சாரியர் அருளியிருக்கின்றார். எனவே இந்த வடமொழி ஸ்காந்த மகாபுராணத்திற்கும் தமிழிலே கச்சியப்ப சிவாச்சாரிய பெருமான் அருளிய புராணத்திற்கும் உள்ள பிரமாணத்தன்மையை நாங்கள் தெளிந்து கொள்ளுதல் வேண்டும். அதற்கு கச்சியப்ப சிவாச்சாரிய பெருமான் அருளிய இந்த அருள்வாக்கை நாங்கள் இந்த இடத்திலே சிந்திப்பது சிறப்பாக அமையும். ஏதிலா கற்பம் எண்ணில சென்றன ஆதலி கதையும் அனந்தமாம் பேதமாம். அதாவது பல எண்ணில்லாத கற்பங்கள் சென்றதனால் இந்த கந்த புராண, அதாவது முருகனுடைய புராண செய்தி அது பல்வேறுபட்ட வேறுபாடுகளுடன் அப்பேதத்தின் உள்விரி தோது காண்டத்தின் உண்மையை கூறுகிறேன். அண்மையில் கூட நீங்கள் தெரிந்திருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு புறச்சமய அந்தனர் ஒருவர் கந்தபுராண முருகனுடைய உற்பத்தியை பற்றி கூறும்போது ஒரு சைவத்துக்கு முரணான கருத்தை கூறி பெரும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அந்த விமர்சனங்கள், நாங்கள் சைவர்கள் என்ற போது எங்களுக்கு கந்த புராணம் தான் பிரமாணம், கந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திதான் எங்களுக்கு பிரமாணம் என்பது இதனூடாக எங்களுக்கு தெரிய வருகின்றது. மேலும் அதாவது காந்தத்தின் உண்மையை கூறுகிறேன், அதாவது வடமொழி ஸ்காந்த மகாபுராணத்தில் இருக்கின்ற தெளிந்த உண்மையையே தொகுத்து எங்களுக்கு கந்த புராணமாக கச்சியப்ப சிவாச்சாரிய பெருமான் அருள் இருக்கின்றார் என்பது இதனூடாக தெளிவாகின்றது. காமிக ஆகமத்திலே அருமையா ஒரு செய்தி சொல்லப்பட்டது. சைவர்களாகிய நாங்கள் நூல்களை எப்படி பிரமாணம் கொள்ள வேண்டும் அப்படி என்பது பற்றிய செய்தி எங்களுடைய வடமொழியிலே இருக்கின்ற காமிக ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தமிழ் உரையை நான் சொல்கின்றேன். காருடம், பூததந்திரம், பைரவம், வாமம், காபாலம், பாஞ்சராத்திரம், லகுலம், கௌளம், பாசுபதம் சாஸ்திரங்கள், புராணங்கள், தர்ம சாஸ்திரங்கள், இதிகாசங்கள், ஆரங்கம், இருக்கு வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், பௌத்த நூல்கள், ஆர்கத நூல்கள், சமண நூல்கள் ஆகியவை அபரம். ஊர்த்துவ சாஸ்திரங்களான ஆகமங்கள் என்பவை பரம். எனவே எங்களுக்கு இந்த 14 புராணங்கள், வடமொழி ஸ்காந்த புராணம் உட்பட 14 புராணங்கள் எல்லாம் அபரம் அப்படி என்கின்ற நிலை, அதாவது பொது என்கின்ற நிலைக்கு வருகின்றது. ஆகமங்கள், சிவாகமங்களே பரம், அதாவது முக்தியை அருள்வது அப்படி என்கின்ற இடத்திலே இருக்கின்றது. இதனை நாங்கள் பெரிய புராண சூசனத்திலே நாவலர் பெருமான் அருமையாக இது பற்றி விரிவாக விளக்கி இருக்கின்றார். அவற்றில் கண்டு நாங்கள் தெளிந்து கொள்ளலாம். எனவே நாங்கள் இந்த கந்த புராணம் என்று வரும்போது இந்த பிரமாணத்தன்மை இதிலே எங்களுடைய கச்சியப்ப சிவாச்சாரியர் அருளிய கந்த புராணம் பதிவாக்கிலும், அதாவது பரவாக்காக விளங்குகின்றது. எப்படி சிவாகமங்களை பரம் என்று வருகின்ற போது அதிலே ஞான காண்டம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்தினுடைய தோத்திர சாத்திர நூல்களாக விளங்குவை 12 திருமுறைகளும் 14 மெய்கண்ட சாத்திரங்களும், அத்தோடு கந்த புராணமும் ஒரு பதிவாக்காக பரவாக்காக விளங்குகின்ற ஒரு நூல். அதனை எவ்வகையில் நாங்கள் துணியலாம் என்றால், திகட சக்கர அப்படி என்கின்ற அடியினை முருகப்பெருமானை எடுத்துக் கொடுத்ததும்,
கந்த புராணத்தினை கச்சியப்ப சிவாச்சாரியமான் எழுதி வைத்ததும் முருகப்பெருமான் அவற்றை திருத்தினார் அப்படி என்கின்ற செய்தியினூடாகவும் கந்த புராணம் முருகப்பெருமானால் பரவாக்காக அருளப்பட்ட ஒரு நூலாக இருப்பது நாங்கள் தெளிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. எனவே வடமொழி ஸ்காந்த மகா புராணத்துக்கும் தமிழிலே கச்சியப்ப சிவாச்சாரியார் பெருமான் அருளிய கந்த புராணத்துக்கும் உள்ள இந்த நுண்மையான வேறுபாட்டினையும் நாங்கள் தெளிந்து பிரமாணத்தன்மையில் இருக்கின்ற இந்த நுண்மையான வேறுபாட்டையும் நாங்கள் தெளிந்து கொள்ளுதல் வேண்டும். இனி கந்த புராணத்தில் கந்த புராணத்தினுடைய கருப்பொருள், அதாவது சைவ சித்தாந்தம் அப்படி என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல் சிவாகமத்தின் ஞானகாண்டமாக விளங்குகின்ற சாத்திரங்கள், அதாவது மெய்கண்ட சாத்திரமாயினும் சரி, தோத்திரங்கள் ஆகிய பன்னிரு திருமுறைகளாயினும் சரி, அது போன்று இந்த எங்களுடைய கந்த புராணமும் ஒரு பரவாக்காக விளங்குகின்ற ஒரு நூல். அந்த வகையிலே அது சைவ சித்தாந்த நூல் என்பது எங்கள் எல்லோரும் தெரிந்த உண்மையாக இருக்கின்றது. ஆனால் இந்த கந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் ஏற்கனவே ஒவ்வொருவருடைய பக்குவ நிலைக்கும் ஒவ்வொரு வகையிலே அந்த கருப்பொருள் உணர்த்தப்படும் அப்படி என்கின்ற அந்த கருத்து எல்லோராலும் வழிமொழியக்கூடிய கருத்து. அந்த வகையிலே நாங்கள் இந்த கந்த புராணத்தினுடைய கருப்பொருளை நோக்கும் போது தத்துவ ரீதியிலே சூரபத்மன் வதை என்பது சூரபத்மன் ஆணவ மலத்தை குறிக்கின்றார் என்பது போன்ற அந்த சைவ சித்தாந்த தத்துவங்களோடு நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்றுண்டு. அதாவது ஏகான்மவாத மதத்தையும் உலகாயுத மதத்தையும் வீழ்த்தி சைவ சித்தாந்த முப்பொருள் உண்மையை நிலைநாட்டும் அருட்சியலாகவே கந்த புராணத்தினுடைய அந்த செய்தி இருக்கின்றது. அதனை எங்களுடைய பண்டிதமணி திரு கணபதி பிள்ளை பெருமகனார் அருமையாக சில கட்டுரைகளிலே காட்டியிருக்கின்றார். அவர் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து சமய கட்டுரைகள் அப்படி என்கின்ற நூல் வெளியாயிருக்கின்றது. அந்த சமய கட்டுரைகள் என்ற நூலிலே மாயாவாதம் உலகாயுதம் அப்படி என்கின்ற தலைப்பிலே அருமையாக சில விடயங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார். கந்த புராணத்திலே வருகின்ற பாடல் பாசம் என்றும் பசுவென்றும் மேதமும் ஈசன் என்றும் இசைப்பர் தலையென பேசல் மித்தை பிரிதிலை ஆவியும் தேசுமேவு சிவனும் ஒன்றாகுமே. ஆக உற்றதோர் மேன்மை நாடி உன்னை நீ பிரம்மமென்றே தெற்றென தெளிதி ஏகான்மவாத கொள்கையை சுக்கிராச்சாரியார் சூரபத்மனுக்கு உபதேசம் செய்கின்றார். அந்த கொள்கையில் நின்றதனால் தான் சூரபத்மன் அழிய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. அப்ப இந்த சூரபத்மன் ஞான காண்டத்திலே ஏகான்மவாதத்தையும் கர்ம காண்டத்திலே உலகாயுதத்தையும் பின்பற்றியவனாக கந்த புராணம் காட்டுகின்றது. எனவே சூரபத்மனை வீழ்த்துவது என்பது ஞான காண்டத்திலே ஏகான்மவாதத்தையும் கர்ம காண்டத்திலே உலகாயுதத்தையும் வீழ்த்துவதாக விளங்குகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் தெளிய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதாவது கச்சியப்ப சிவாச்சாரிய பெருமான் அருளிய இந்த கந்த புராணத்தினுடைய கருப்பொருளை அன்றைய காலகட்டத்திலே நிலவிய சூழல்களை கொண்டு நாங்கள் துணிய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏகான்மவாத கொள்கைகளும் உலகாயுத கொள்கைகளும் வலுப்பெற்று விளங்கிய நிலையிலே அவர் கந்த புராணத்தை அருளி சைவ சித்தாந்தத்தை நிலைநாட்டினார் அப்படி என்கின்ற அந்த தெளிவை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த செய்தி சுக்கிரன் உபதேச படலத்திலே நாங்கள் கந்த புராணத்திலே காணலாம். அத்வைத சிந்தனை என்கின்ற நூலிலே பண்டிதமணி ஸ்ரீ கணபதி பிள்ளை பெருமானார் அருமையாக சொல்கின்றார். அதாவது ஏகான்மவாதத்தோடு இன்று கூட சில சமயங்களிலே ஏகான்மவாத குரவர்கள் அவர்களுடைய கொள்கைகள் அவற்றோடு சைவம் சில சமயங்களில் இணைந்து செல்லுதல் வேண்டும் அப்படி என்கின்ற செய்திகளை சிலர் முன்வைக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. அது குறித்து அதாவது அன்றைய காலத்திலே பௌத்தம் முதலிய ஏனைய சமயங்கள் உள்ள ஏகான்மவாதம் போன்ற சமயங்கள் இவை எல்லாம் வலுப்பெற்றிருந்த காலத்திலே ஏகான்மவாதம் பௌத்தத்தை வீழ்த்த வேண்டிய தேவை இருந்தது என்று பண்டிதமணி கணிக்கின்றார். எனவேதான் அன்றைய நிலையிலே ஏகான்மவாதம் வலுப்பெற்றது என்று அவர் கணிக்கின்றார். ஆனால் ஏகான்மவாதத்தை ஏற்றுக்கொள்வது என்பது பௌத்தத்துக்கு அஞ்சி ஏகான்மவாதத்தை ஏற்றுக்கொள்வது என்பது பாதகத்திலேயே முடியும் அப்படி என்பது பண்டிதமணியினுடைய கணிப்பாக இருக்கின்றது. ஆற்றிற் கிடந்த முதலை கண்டஞ்சி போய் ஈட்டுக்கரடியை எதிர்பட்டவாறே அப்படி என்று பண்டிதமணி குறிப்பிடுகின்றார். அதாவது பௌத்தத்துக்கு அஞ்சி நாங்கள் ஏகான்மவாதத்தை
வளர்ப்பது என்பது, அதாவது அன்றைய காலத்திலே வளர்க்கப்பட்டது, அது கருத்து அமைதியாக இருந்தது. சைவத்தினுடைய ஒரு சைவத்தினுடைய ஒரு குறையாகவே பண்டிதமணி அதனை கணிக்கின்றார். இன்று கூட இந்த நிலை இருக்கின்றது. இன்று புறச்சமயங்களிலே புறப்புறச்சமயங்கள் என்ற எங்களுடைய சைவ சித்தாந்தத்திலே சிவ ஞான முனிவர் பெருமான் அருளியதற்கு அப்பாலும் விளங்குகின்ற இந்திய தேசத்துக்கு அப்பால் உருவாகிய சமயங்களை வீழ்த்த வேண்டும், அவற்றிலிருந்து சைவத்துக்கு வரக்கூடிய ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏகான்மவாத சமயங்களோடு சைவம் உடன் நிற்க வேண்டும் அப்படி என்ற கருத்து சில வேளைகளிலே முன்வைக்கப்படுகின்ற போக்கு இருக்கின்றது. அது குறித்து நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எனவே சைவ சித்தாந்தம், கந்த புராணத்திலே சைவ சித்தாந்தம் என்பது எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், நாங்கள் முருகனை சிக்கன பிடிக்க வேண்டும், சூரபத்மனை அல்ல, சூரபத்மனுடைய கொள்கைகளை அல்ல. அப்ப முப்பொருள் உண்மையை சிக்கன பிடித்தால் எங்களை முருகப்பெருமானை உயர்த்துவார். தேவர்கள் எல்லோரும் முருகப்பெருமானை சிக்கன பிடித்தார்கள், அவர்கள் வாழ்வு பெற்றார்கள். ஆதலால் நாங்கள் முப்பொருள் உண்மையை பேசுகின்ற சைவ சித்தாந்தத்தை சிக்கன பிடிக்கும் போது இறைவனுடைய திருவருள் எங்களை எல்லா வகைகளிலும் இருந்து உயர்த்தும். அப்படி என்கின்ற அந்த எல்லா வகைகளிலிருந்தும் எங்களை காத்து எங்களை உயர்த்தும் அப்படி என்கின்ற செய்தியை இந்த கந்த புராணத்திலே குறிப்பிடப்படுகின்ற சைவ சித்தாந்தத்தினால், கந்த புராணத்திலே காணப்படுகின்ற சைவ சித்தாந்த உண்மை விளக்கத்தால் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த செய்தியை அடியனுடைய கருத்துரையாக இந்த உயர்ந்த மண்டலியை வைத்து விடைபெறுகின்றேன். வாய்ப்பளித்த பெரியோர்கள் அனைவருக்கும், சான்றோர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.